ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? காலையில எழும்பவே கொஞ்சம் டைம் ஆயிட்டு, அதை பொறுத்து சிம்பிளான மெனு, ஆனா கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி மெனு என்ன செஞ்சுன்னு பார்க்கலாமா? லஞ்சுக்கு சோறு ரசமும். சோறு அடுப்புல இருக்கிற ரசத்தை வச்சிருந்தேன். மஞ்சப்பொடி, காயப்பொடி, சீரகம், மிளகு, பூண்டு, வத்தல், மிளகா, இது கூட ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து அடிச்சு மாத்தி வச்சிருந்தேன். ரசத்தோட புளிப்புக்கு தக்கன 2 தக்காளியும் அடிச்சு வைக்க கொஞ்சம் புளியையும் ஊற வச்சிருக்கேன். எண்ணெயில கடுகு, வத்தல், கருவேப்பிலைய தாளிச்சிட்டு அடிச்சு வச்சிருக்கிற தக்காளியை உள்ள சேர்த்து பச்சை வாசனை மாறி என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அடிச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் உள்ள சேர்த்து ஒரு 2 பரட்டு பரட்டுனதும் கம கமன்னு மணக்கும். இப்ப இது கூட ஊற வச்சிருக்கிற புளியும் குறைச்சு உள்ள சேர்த்து தேவைக்கு தண்ணியை விட்டு உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்து நொற கூடுனதும் ஆஃப் பண்ணிருந்தேன். ரசமும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதும் முருங்கைக்காய் வச்சு ஒரு கூட்டு வைக்க போறேன். முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் நீளமா கட் பண்ணிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை பாவில வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துறதேன். இந்த கூட்டு கூட அவிச்ச முட்டையும் சேர்த்து குக் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். 4 நாட்டுக்கோழி முட்டையும் அதே தண்ணியில கொஞ்சம் வேக வச்சு தோடையும் உரிச்சு மாத்தி வச்சிருந்தேன். இப்ப வேக வச்சிருக்கிற முருங்கைக்காய் கொஞ்சம் ஆறதுக்குள்ள மசாலா வரைச்சிடலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், மஞ்சள், வத்தல், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் தண்ணி சேர்க்காம பரபரன்னு அரைச்சு எடுத்துறதேன். இப்ப நல்லா ஆறி இருக்கிற முருங்கைக்காயில இருக்கிற பல்பை மட்டும் தனியா மாத்திருதேன். இது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா கட் பண்ணி ஆவில வேக வச்சிருந்தேன் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். நான் சின்னதா கட் பண்ணி இருந்தாலும் முருங்கைக்காய் நல்லா டேஸ்டா இருக்கும். பல்பெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. பாத்திரத்துல எண்ணெய் விட்டு கடுகு, வத்தல், கருவேப்பிலைய தாளிக்க ஒரு தக்காளியை பொடிசா கட் பண்ணி உள்ள சேர்த்து கொஞ்சம் மசீர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடிச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் அதோட பச்சை வாசனை மாறுத அளவுக்கு பெரட்டி விடுறேன். அது கொஞ்சம் உதிரியா ஆகி நல்லா கொஞ்சம் மனம் வந்த பிறகு எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காவோட பல்பா உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுவும் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு தேவைக்கு கொஞ்சமா தண்ணியும் அவிச்ச முட்டையை லைட்டா கீரல் போட்டு உள்ள சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விடுறேன். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா டேஸ்டான முருங்கைக்காய் கூட்டம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக சாலட், அதுவும் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வச்சு சிம்பிளா ஒரு சாலட். வெள்ளரிக்காய், கேரட், ஆப்பிள், மாதுளம்பழம் நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தயிர் கூட வத்தல், பூண்டு, உப்பு சேர்த்து அடிச்சு இது கூட மிக்ஸ் பண்ணிருந்தேன். சிம்பிளா சாலடும் ரெடி. இப்ப கொலைய வெந்திருக்க சோறை கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு ரெடியா இருக்கிற ரசத்தையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி ரசச்சோரா ரெடி பண்ணி வைக்கேன். ரெடியான ஸ்நாக்ஸ், லஞ்சு, கூட்டு எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சொல்ல மறந்துட்டேனே, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்தங்கஞ்சி வச்சிருந்தேன். ஒரு ஆளு இதே முருங்கைக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டாங்க, ஒரு ஆளு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.